வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். சிவராஜ யோகம், விருச்சக ராசிக்கான சிவராஜ யோகத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. இந்த யோக பலன்கள் எப்படி? இந்த யோக பலனுக்கு மெயினான கிரகங்கள் எது அப்படின்னா சூரியன், குரு. இந்த 2 கிரகம் தான் இந்த யோகத்தை வழிநடத்துறது. இந்த யோகங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இந்த யோக பலன்கள் கிடைக்காம இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, கிடைச்சவங்களும் பார்ப்பாங்க. இந்த யோக சிவராஜ யோகங்கிறது லக்ஸுரியான லைஃப் அனுபவிக்கிறது தான் இந்த யோகம். இந்த யோகம் இருந்துச்சுன்னாவே லைஃப் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த யோகத்துக்கு மெயின் காரணம்னா அரசு உத்தியோகம்தான். அதுக்காகத்தான் இந்த சிவராஜ யோகத்தை பற்றியே நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த குருவும் சூரியனும் இணைவு சொல்கிறோம், பார்வை சொல்கிறோம். இதுடைய 12 ராசிலையுமே இருக்கும். அது விருச்சகத்தில் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த பவர்ஃபுல்லுக்கு ரெண்டுமே அரசு உத்தியோகத்துக்கான கிரகம் தான் சூரியன். அப்போ அரசு பதவியில் சுகவாசி அனுபவிக்கிறது. இப்போ நமக்கு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா ஐஏஎஸ் ஆகிறது, ஐபிஎஸ் ஆகிறது, கலெக்டராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பவர் ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்நேரம் பாதுகாப்பு இருக்கும். இது இந்த சிவராஜ யோகம். அதனால தான் சிவராஜ யோகத்துக்கு ஃபஸ்ட்டு யோகமே அரசுங்கிறது, அரசாங்க வேலைங்கிறது, அரசில் உயர் பதவிங்கிறது எல்லாமே இந்த சிவராஜ யோகத்தை குறிக்கும். அதான் 58 வயசு வரையிலும் அரசு பணியில் இருக்கிறது. அந்த யோகம் இருந்ததுன்னா தொடர்ந்து அந்த 58 வயசுலையும் இருப்பாங்க. எந்த ஒரு இடையூறு இருக்காது. அப்படியே வந்தாலும் அது சரியாயிடும். அந்த சொகுசு வாழ்க்கைக்கு அரசு பதவி, அதுக்கு இந்த சிவராஜ யோகம் இருக்கணும். இந்த சிவராஜ யோகம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அரசு பதவியில் இல்லைனாலும் நார்மலான ப்ரைவேட் பேங்க்கில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த மேனேஜர் கேட்டில் இருக்கிறவங்களும் இந்த யோகம் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தாதுங்க சார். படிச்சிருந்தா தான் நம்ம அரசு பதவிக்கு போக முடியும், எக்ஸாம் எழுதியிருந்தா தான் அரசு வேலையில் உட்கார முடியும். அப்படி அதுக்குன்னே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அரசு உத்தியோகம் போகிறதுக்குன்னே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த யோகம் இருக்கிறவங்க. இந்த பதவி யோகம் வேணுங்கிறவங்களும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அரசியல்லையும் சரி, அரசாங்க உயர் பதவிகளுக்கு இந்த யோகம் தான், சிவராஜ யோகம் தான் காரணம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னாவே இந்த யோகம் இருக்கவங்க தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். சிவராஜ யோகம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அந்த சிஎம் சீட்லேயே உட்கார முடியும். அந்த பதவியில் உட்கார்ந்து மக்களை வழிநடத்த முடியும். அதுக்கு குரு தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த குருவும் சூரியன் தான் இந்த பதவிக்கான மெயினான கிரகங்கள். இந்த யோகம் இந்த ராசியில் நல்லா இருக்குதா, நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பதவி கிடைச்சிடாது. இருக்கிறதுலே அதிக பவர் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். சார், இந்த ராசியில் இருக்குங்க ஒரு சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை, பதவி கிடைக்கிறது இல்லை. வேறு அதுக்கு சப்போர்ட்டாக வேறு வசதி வாய்ப்புகள் அமைஞ்சிருது, சொகுசுல வாழ்க்கையை அமைஞ்சிடறாங்க. ஒரு லக்ஸுரியான காரில் போகிறது வர்றதெல்லாம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அமையும். எதுக்குன்னா இந்த யோகம் இருந்துச்சுன்னா அது செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துடும். ஒரு வசதியான வீட்டில் பொண்ணு கட்டுறது, ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஆளுகளை வச்சு வேலை வாங்குறதெல்லாம் இந்த பதவி இந்த யோகத்தினால ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். அப்போ இதில் எல்லாத்துக்கும் இந்த அமையுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே அமையாமல் இருக்குது, காரணமும் இருக்குது. இப்போ இந்த யோகத்தில் இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்க போகிறது இல்லை, யோகம் இல்லாதவங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க. நம்ம சொல்கிறது நடைமுறையில் இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் பார்ப்பாங்க, இந்த வீடியோவை ஜாதகம் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் இல்லாதவங்களும் பார்ப்பாங்க. இது ரெண்டுமே இருக்குது. அந்த காம்பினேஷனை பொறுத்து அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் இருக்கும்போது எல்லாமே அமைப்பு இருக்கிறதுனால அவங்க அதை பற்றி பெருசாக எதுவும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த யோக சாபங்கள் நிறைஞ்சு அந்த சாபத்திலிருந்து ஏதாவது கிரக சாபம், இந்த சூரியனுங்கிறது சாபத்துக்குரிய கிரகம். இந்த சூரிய கிரகம் சாபமாக இருந்துச்சுன்னா அவங்க வேலையில பாதிலேருந்து மெமோ வாங்கிறது, வேலையை விட்டு வெளியில் வர்றது நடக்கும். ஏன்னா அந்த சாபத்துக்குரிய கிரகம் அந்த சீட்டில் உட்கார வைக்காது. அது இருக்க வரையும் சுகவாசியாக இருப்பாங்க. அந்த சாபம் இருக்குன்னு தொடரும்னா அந்த சாபத்தினால அவங்க வெளியில் வந்துடுவாங்க, வெளியில் வேற பக்கம் வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி அடுத்த அதிரடியான நடவடிக்கைகள் அவங்க என்ன பண்ணுனாங்க, எது பண்ணாலும் அந்த தொடரும். அப்போ எப்பயுமே நம்ம அரசு உத்தியோகத்துக்கு போகிறோம்னா நேர்மையாக இருக்கணும். சாபம் இல்லாமல் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பதவியில் 58 வயசு வரை நம்ம அந்த பதவியில் நீடிச்சு இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், பேரும் புகழும் கிடைக்கும். இவர் மாதிரி ஒருத்தர் இல்லைங்க, இவங்க இந்த கலெக்டர் வந்தாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க, மக்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, கொடுத்தா நமக்கு டக்குன்னு இப்போ நம்ம ஒரு அப்ளை பண்ணோம்னா ஒரு மனு கொடுத்தோம்னா அந்த மனு ஒரு விரைவாக வாங்கி பார்த்து அந்த மக்களுக்கு சீக்கிரம் அந்த சேவை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் பேர் ஆகும். இந்த பேரு புகழ்லாம் வர்றதுல சிவராஜ யோகம் தான். அப்போ அரசு பணிக்கு மெயின் காரணம் இந்த சிவராஜ யோகம் தான்.
அப்போ அரசு பதவி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேறு வேறு விதமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சார் நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து இதுவரை நடந்ததில்லை, நடக்க போகிறதும் இல்லை, எனக்கு வயசும் ஆயிடுச்சு, நான் எக்ஸாம் எழுதி எனக்கு ஒரு ஹால் டிக்கெட்டும் இல்லை, நான் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த சொகுசு வாழ்க்கைக்கான கிரகங்கள் வந்து சாபத்தோட தொடர்பு இருக்கும். அந்த சாபமும் தோஷமும் இருக்கனால இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை. அப்படியே வயசே ஆயிரும். அவங்க கடைசி வரை அந்த வேலைக்கு போக முடியாது. வேற ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இன்னொரு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கிரகம் இல்லைன்னா அவங்க ஒரு டெம்பரவரியாக வேலைக்கு போவாங்க. அது அங்கே இன்னும் பர்மனெண்ட் ஆகாது. இந்த மாதிரி வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்குன்னா, சாபம் வாங்கிருந்துச்சுன்னா இது அப்படியே இருக்கும். இந்த சாபங்கிறது என்ன, இப்போ எப்படி சூரிய ஒளி நமக்கு பட்டா தான் புல் நம்ம உடம்புல படும்போது, அந்த சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது, வீட்டில் படும்போது, நம்ம தொழில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடம் விவசாயம் பண்ணும்போது அந்த பயிர் விடுது இல்லைங்களா, நெல் பயிர்லேருந்து தானியங்கள் வரையிலும் அத்தனை இதுகள் வந்து சூரியன் ஒளி பட்ட உடனே அதோடைய இது வெளியில் வருது. அந்த பவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ சூரியனுடைய பவரே இல்லைன்னா எதுவுமே முளைக்காது, எதுவுமே வெளியில் வராது. அது மாதிரி சூரியனுடைய பவரை வந்து மறைக்கிறது இப்போ மேகம் மறைக்கிற மாதிரி தான். நம்ம ஜாதகத்தில் இந்த சூரியனை வந்து மேகம் மறைச்சுன்னா சூரிய ஒளி தெரியாது, நமக்கு இருட்டாயிரும். அப்போ இருட்டில் வந்து சூரிய ஒளி வராது, பகலில் தான் சூரிய ஒளி வரும். அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகங்களில் வந்து சாபம் இருந்துச்சுன்னா அப்படியே அது மறைச்சிடும். நமக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது. இது இந்த சாபத்தினால வர்றது. இந்த சாபம் வந்து கண்ணுக்கு தெரியாது. இந்த சாபம் இன்னும் சொல்லிடுறது தான், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. சாபம்னாவே 14 சாபம் இருக்குது. முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம்னு சொல்லி 14 சாபம் இருக்குது. அதில் என்ன சாபமோ அந்த சாபத்தின் தொடர்பு வந்து நமக்கு தடுக்கும். அப்போ அந்த சாபத்தோட தொடர்புள்ள கிரகங்கள் தான் சூரியன், சந்திரன், சனி, இந்த 3 கிரகம். இந்த சாபத்தை நீக்கக்கூடிய கிரகம் தான் அந்த குரு. அப்போ குருவுடைய பார்வையோ குருவுடைய ஆசீர்வாதமோ நமக்கு இருந்ததுன்னா இந்த சாப நிவர்த்தி ஆகும். அப்போ நல்ல ஒரு மனிதர்களுடைய சந்திக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இது வந்து குருவால் வர்றது. அப்போ நமக்கு சாபம் நிவர்த்தி ஆகும்போது இந்த சூரியன்கிற கிரகம் வந்து சாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கூடும்போது நமக்கு எந்த விதமான ஒரு தடை தாங்கிறது இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாடாதிபதிகள், மகான்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மெயின் காரணம் வந்து குரு தான். அப்போ நம்ம அவங்கள போய் நேரில் வந்து தரிசனம் வாங்குறதெல்லாம் அந்த குரு தான். அப்போ இந்த யோகங்கள் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது, நமக்கு கீழ்மட்டத்திலே இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து யோகம் இருந்தால் வேலை செய்யணும், இந்த சாபத்தினால தான் வேலை செய்கிறது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயுமே ஒரு விஷயம் தடையாக ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம உள்ளே பார்க்கணும். நம்ம பொதுவாக வந்து நம்ம ராசி பலன்களை பார்த்துட்டு, ஜாதகங்களை பார்த்துட்டோம், நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து பொதுவான கருத்து தான். அப்போ கிரகங்கள் வந்து மாற மாற என்ன ஆகுன்னா, குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இந்த யோக கலன்கள் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மாதத்துக்கு ஒருக்க சூரியன் வந்து பயிற்சி ஆகுது. அப்போ இந்த சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிலையும் தானே வருது, ஒரே ராசியில் இருக்கிறது இல்லை. சூரியனுடைய ராசி வந்து சிம்மம். அந்த சிம்மத்தில் இருக்கிற சூரியன் வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சிவராஜ் நமக்கு யோக பலன்கள் இந்த சூரியனுடைய திசையோ இல்லை குருவுடைய தசையோ நடக்கும்போது சூரியன் அங்கே வரும்போது டக்குன்னு நமக்கு கிளிக் ஆயிரும், அதிர்ஷ்டம் வந்துடும். அப்போ நமக்கு அந்த வேலை கிடைக்கிறது, உயர் பதவி கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். அப்போ இது நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும், கெடாமல் இருக்கணும். சார் எனக்கு கெட்டு போச்சுது, நான் நல்லா இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜாதகத்தை வந்து கொண்டு கொடுக்குறோம், ஜென்ரலாக ஜாதகத்தை வாங்குகிறோம். சார் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது குரு, சார் சூரியன் உங்களுக்கு கெட்டு போயிருக்குது அப்படிங்கன்னா, இதுக்கு கெட்டு போயிடுச்சு கரெக்டு, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, அதுக்கு என்ன வழி? அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தில் வந்து நம்மளை வந்து பார்க்க வர்றாங்க. சார் நான் ஜாதகத்தை கூட கொடுக்குறது எதுக்காக? அவங்களுடைய கேள்வி என்ன? சார் எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது, எப்போ எனக்கு திருமணம் நடக்கணும்? சார் குழந்தை கிடைக்காம இருக்குது, 10 வருஷம் ஆச்சு, எனக்கு எப்போ குழந்தை கிடைக்கணும்? சார் நான் அரசு வேலைக்கு இப்போ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அரசு வேலை எப்போ கிடைக்கும்? ஏன் அரசு வேலை கிடைக்காம இருக்குது? அதுக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன அடுத்தது என்ன ட்ரை பண்ணணும்? அதுக்கு ஏதாவது கிரகங்கள் தடையாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க கேட்க வர்றாங்க. நமக்கு கெட்டு போயிருச்சு, நம்ம பார்த்துட்டோம், இது நாள் வரை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறோம். அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம வேலையை விட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு லெட்டர் கொடுக்குறோம்ல, ஒரு பர்மிஷன், வேலை இடத்துக்கு போகிறோம்னா ஒரு பர்மிஷன் கேட்குறோம்ல, அது மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதுக்குன்னா ரெமெடி கொடுக்கணும். அப்போ அந்த ரெமெடி வந்து இருந்தால் தான் அவங்க கொடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா
உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிறப்பு ஜாதகத்துல கிரகங்கள் வந்து எங்க இருக்குதோ அந்தந்த கிரகங்கள் வந்து நல்லா இருக்குதா, நல்ல நிலைமையில இருக்குதா, பாசிட்டிவா இருக்கா, நன்மை செய்ய தயாரா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நன்மை செய்யுதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப நன்மை செய்யலை அப்படின்னா அந்த கிரகம் வந்து தோஷமா இருக்குதா இல்ல சாபமா இருக்குதான்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அப்படி சரி பண்றதுதான் நம்ம. அப்படி சரி பண்ணும்போது தான் கிரகம் கோச்சாரத்துல வரும்போதும் சரி, பொதுவாகவும் சரி, நமக்கு பிரச்சனை நிர்வாகி கிரகம் நன்மை செய்யுது. கிரகம் நன்மை செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது தொழிலாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு கிரகம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ இதை பார்த்து அவங்களுக்கு என்ன கேள்வி, ஜாதகம் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன கேள்வி, சார் எனக்கு வந்து ஒரே குடும்பத்தில் ப்ராப்ளமாகவே இருக்குது, பையன் வெளிநாடு போய் பணத்தை அனுப்ப மாட்டுறான், நான் அவனுக்காக இங்கேருந்து கடனை வாங்கினேன், அவனுக்கு அனுப்ப மாட்டுறான், எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, வெளியிலையும் கடன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு எதுவுமே செய்ய முடியலை, தொழில் பண்ண முடியல, எனக்கு வறுமை நிலைமையாக இருக்குது, உடம்புல நோயாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் மக்கள் மத்தியில் இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன பார்க்கணும், என்ன மருந்து கொடுத்தா அந்த நோய் குணமாகும், என்ன கிரகங்களை சரி பண்ணால் அவங்களுக்கு உடல்நிலை சரியாகும், எதனால அந்த சாபம் நிவர்த்தி பண்ணால் அவங்க அந்த கடன்லேருந்து வெளிவிடுவாங்க, இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்து அதை வந்து சரி பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது சரியாயிடும். ஜாதகத்தை நம்பாமல் எதுவும் இல்லை, ஜாதகத்தை மீறி எதுவும் நடக்கிறது இல்லை, கிரகங்களை மீறி எந்த இதுவும் நடக்கிறது இல்லை. அப்போ கிரகங்களை மாற்றி எதுவும் மாற்றவும் முடியாது. கிரகத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு கிரகத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிரக மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுமே தவிர மற்ற மாற்றங்கள் வந்து மாறாது, மாறாமல் இருக்க முடியாது. நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னா கிரக வழிபாடுகளும் கிரகத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ நேயர்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது கிரகங்களை பற்றி யோகங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். அந்த யோகம் இருந்து நம்ம ஏன் அதை சரியாகலை, அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீடியோவில் லைவாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த உங்கள் ஜாதகம் சப்போஸ் வந்து நீங்கள் லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுங்கள். லைவாக பார்க்கக்கூடிய சேனலில் வந்து சார் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் சப்போஸ் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுன்னா கூட என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு வந்து கூப்பிட்டு சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், பார்க்கலாமா, இல்லை ஆன்லைனில் பார்க்கலாமா, இல்லை நேரடியாகவே வரலாமான்னு கேட்டுக்குங்க. கேட்காம வந்துடாதீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். வாங்கிட்டு வரும்போது தான் உங்களுக்கான டைம் ஒதுக்கி அதுக்குண்டான சோர்ஸ் கொடுத்து அதுக்குண்டான கிரகங்கள் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். சரிங்களா? அதேமாதிரி இந்த லைவை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.